அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். பிரம்ம முகூர்த்தத்தின் பயன்கள் யாவை பார்க்கலாங்களா? இப்போது வீட்டில் வாஸ்தே சரியில்லைன்னு வைங்களேன், பொழுதுனிக்கும் வீடு மாற்றிக்கிட்டே இருக்க முடியுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு 6 o'clock விளக்கு போட்டிங்கனாவே அதுலேயே எல்லாமே அடிபட்டுடுது. சரிங்களா? அதை செய்யணுமா இல்லையா? அப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் எது முடிவுன்னா, காலையில் ஏர்லி மார்னிங் 6 o'clock முன்னாடி நாம் விளக்கு பொருத்தி கும்பிட வேண்டியது தான் அதுக்கு பிராயச்சித்தம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் விடாமல் பண்ணணும் இல்லைங்களா? விசேஷ தடை ஏற்படுதா வீட்டில்? அப்போ என்ன பண்ணணும்? அப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் செட் ஆகணுமா? இப்போ நம்மளுக்கு தொழில் நல்லபடியாக நடக்க வேண்டுமா? அதுக்கு எல்லாமே நாம் என்ன பண்ணலாம்? காலையில் நாம் விளக்கு பொருத்தி கும்பிடும்போது நம்மளுக்கு நல்ல பயன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ காலையில் 4 to 6ங்கிறது பகவான் நம்ம வீடை தேடி வர டைமு. மேலேருந்து கீழே அமுதக்காற்று கீழே வருகின்ற டைம். பூமி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்துக்கும் பூமிக்கும் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா, பக்கமாக இருக்குமா? இந்த பிரபஞ்சம் அந்த டைமில் பூமிக்கு பக்கமாக இருக்குமா? அப்போ நாம் சாமி கும்பிடும்போது அது நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ என்னென்ன பண்ணணும்? கர்மாவை தீக்க வந்துட்டோம், மேலே கர்மாவை சேர்த்திக்காமல் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? சீக்கிரமாக 4 மணிக்கு சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக முழிக்கணும் இல்லைங்களா? லேட்டாக தூங்கினா சீக்கிரமாக முழிக்க முடியாது. சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக முழிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? அப்போ காலையில் எழுந்திரிச்சு பண்ணும்போது அதிகப்படியான சக்திகள் கிடைக்கின்றன. சரிங்களா? யோக பயிற்சிகள் விடிய காத்தால் எழுந்திரிச்சு பண்ணும்போது நம் உடம்புக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கின்றன. அப்பொழுது நம் உடம்புக்கு அதிகப்படியான சக்திகள் கிடைக்கும்போது உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக அதை சரி பண்ணி விட்டுடுது இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நாம் பகவான் வீடு தேடி வரும்போதெல்லாம் முழிக்க மாட்டோங்க, நல்லா தூங்குவோம். 7 மணி 8 மணி முடிய தூங்குவோம், நம்மளால் முடிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு கும்பிடுவோன்னா அதுக்கு எது சமானம்னா எதை சொல்லலான்னா, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கேட்டிருக்கோம்ல, அதுக்கு சமம். நம்ம காலையில் பகவான் நம்ம வீடை தேடி வரும்போது நாம் கும்பிடும்போது நம்மளுக்கு அதிகப்படியான பயன் கிடைக்கின்றன, பலன்கள் கிடைக்கின்றன. சரிங்களா? அப்போது பகவான் அந்த டைமில் நாம் கும்பிடும்போது என்ன ஆகும்னா, பகவான்கிட்ட நம்மளுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு எத்தனையோ கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா? அந்த கொஸ்டின்கெல்லாம் பகவான்கிட்ட ஆன்சர் கிடைக்கும். நாம் அதெல்லாம் பண்ண மாட்டோங்க. 7 மணி முடிய 8 மணி முடிய தூங்குறது தான் எங்களுக்கு சொர்க்கம். சொர்க்கமாக தூங்க வேண்டியது, தூங்குறதே சொர்க்கம்னு நினச்சிட்டு தூங்க வேண்டியது இல்லைங்களா? இப்போ எதையுமே சொல்கிறத யூஸ் பண்ணிக்காமல் எங்களுக்கு இன்னும் நல்லாவலியேன்னா எப்படி நல்லாவும்? அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும். முடிச்சுட்டா திரும்ப தூங்கக்கூடாது. காலையில் விடாமல் நாம் அதை என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும்போது தானே அதுக்குண்டான பலன் கிடைக்கும். எதையுமே செய்யாமல் நம்மளுக்கு ஒன்று நாம் முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? பகவான் சொல்லிடுவார், அதை நாம் தானே யூஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கணும் இல்லைங்களா? திரும்ப மேலே என்ன சொல்லுவார் பகவான்? நம்மளோட உடம்புக்கு நாம் தானே அக்கறை எடுத்துக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான் சொல்கிறத முன்னே ஃபாலோ பண்ணணும். மன தூய்மைக்கு கொண்டு வந்துடணும். மன தூய்மையே ஆகாமல் பயிற்சி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தால் வேலை ஆகுமான்னா ஆகவே ஆகாது. மன தூய்மை மிக மிக அவசியம். நம்ம பண்ணுறதை நாமளே தான் வச்சுக்கிட்டு சாப்பிட்ணும், நாமளே தான் அனுபவிக்கணும், நம்ம குழந்தைங்க மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இதெல்லாம் வேலைக்கே ஆகாதில்ல. சொல்லுங்க பார்க்கலாம்.
தான் வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளருதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்போ எல்லாத்துக்குமே காக்கையை பார்த்து நாம் கற்றுக்கணும் இல்லைங்களா? காக்கையை பார்த்து நாம் கற்றுக்கணும். காக்கா என்ன பண்ணும்? எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டுட்டு ஒட்டுக்கா அதெல்லாம் சாப்பிடும்போது ஒட்டுக்கா சாப்பிடும் இல்லைங்களா? அதை பார்த்து நாமெல்லாம் கற்றுக்கணும் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மேலே மேலே பகவான் கொடுப்பார். கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னு வைங்களேன், வேலைக்கே ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்கும் பகுத்துண்டு வாழ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே கொடுக்கணும். கொடுத்துட்டு நாமளும் அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். நாம் மட்டும் பயனடைஞ்சால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த கோல்டன் டைம் அப்படின்னு சொல்கிற அந்த பிரம்ம முகூர்த்த டைமை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி செய்யும்போது மட்டும்தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். அது முடிக்கும். மற்ற டைமில் செய்யும் போதெல்லாம் கம்மியான பலன் கிடைக்குதுங்கிறதுனால முழுசாக குணமடையுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சான்ஸே இல்லை. நம்மளுக்கு ஏதாவது எய்ம் வச்சுருக்கோம், அதை சாதிக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு நல்லா ஆகணும்னு வைங்களேன், என்ன பண்ணணும்? இந்த பிரம்ம முகூர்த்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இனிமேல் இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தால் கூட சரி, இனிமேல் தெரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? அந்த டைமை மிஸ் பண்ணவே வேணாம். நல்லாவே 4 நாள் இருந்துங்களேன், அந்த டைமில் கும்பிடுங்க. உங்களுக்கு தேவையான பதில் எதுலையாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை டிவியிலையோ இல்லை யார் மூலியமாவதோ பேசும்போது உங்களுக்கு உண்டான பதில் அங்கே வந்துடும். அப்போ அதுலேயே பகவான் அதில் தான் நமக்கு புரிய வைப்பார். உன்னுடைய ஆன்மாவும் அவங்களுடைய ஆன்மாவும் எல்லாம் ஒன்று தான், நான் தான் உள்ளுக்குள்ளே இருக்கேன், ஆகையினால் எல்லா ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு அதை புரிய வைக்க பகவான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மற்றவங்க மூலிமா பதில் சொல்லிடுவார். அது எப்போ நடக்கும்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சாமி கும்பிடும்போது மட்டும்தான் நடக்கும். மற்ற டைமில் நடக்குமானா நடக்காது. இன்னொன்று மன தூய்மை வேணும் இல்லைங்களா? மன தூய்மை ஆனால் தானே பகவான் உள்ளே உட்காந்துக்குவார் இல்லைங்களா? உள்ளே உட்காந்துட்டு இருக்கார். இப்போ நாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கார். என்னென்ன பண்ணுறியோ பண்ணு, என்னென்ன சேட்டை பண்ணுறியோ பண்ணு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அமைதியாக அப்படின்ட்டு உட்காந்துட்ருக்கார். நீ எப்போ பேசுறதை விட்டுட்டு என் செயலால் ஏதும் இல்லைன்னு எப்போ நீ என் பகவான் பாதத்தில் ஒப்படைக்கிறியோ உன்னைய, அப்போ மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இதை வேலை செய்யும். இல்லைன்னு வைங்களேன், நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். பகவான் அமைதியாக உள்ளே தூங்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே அமைதியாக இருப்பார். எப்போ நான் சொல்கிறத நாம் விடுவோமோ அப்போ தான் பகவான் உள்ளுக்குள்ளே விடுச்சிக்குவார். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம உண்மையாக ஞானம் அடைஞ்சிட்டோன்னு வைங்களேன், எப்போ எது நடந்தாலும் டென்ஷன் ஆகாமல் நாம் இருக்கோம் பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஞானம். ஏன்னா எது நடந்தாலும் அதில் ஒரு விஷயம் இல்லாமல் பகவான் பண்ண மாட்டார். அதில் ஏதோ விஷயம் இருக்கும்போது தான் நம்மளோட நன்மைக்காக தான் இதை பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போது முழுசாக பகவான்கிட்ட சரணாகதி அடைய வேண்டியது மிக மிக அவசியம். பகவான்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டு நம்ம பகவானே நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு நம்ம சரண்டர் ஆகிட்டோன்னு வைங்களேன், அப்போ தான் நம்மளுக்கு இந்த எண்ணம் வந்துடும். என்னன்னா பகவான் எது செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வாங்க அப்படின்னு நம்மளுக்கு எப்போ அந்த தாட் வரும்னா நம்ம சரணாகதி அடையும் போது, முழுசாக பகவானை நம்பும் போது மட்டும்தான் அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ எப்பயுமே எதுக்கு பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்குது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே எது பேசினாலும் நெகட்டிவாக பேச வேண்டியது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் இல்லை நாம் அதெல்லாம் கேட்க மாட்டோம்ப்பா, நெகட்டிவாகவே தான் திங்கிங் பண்ணுவோம் அப்படின்னு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் அப்போ உங்களுக்கு நெகட்டிவாக நடக்குமா நடக்காதா சொல்லுங்க பார்க்கலாம். தவளை தாவாயால் கெடும் அப்படிங்கிற மாதிரி எதை பேசினாலும் நெகட்டிவாகவே பேச வேண்டியது.
அப்பா எப்படி ஆகிடுமோ, இன்றைக்கி ப்ரெசன்ட் டென்ஸில் வாழ்ந்தால் பரவாயில்லையே, ஃப்யூச்சர் டென்ஸ்லேயே வாழ வேண்டியது. பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகிட்டா என்ன ஆகுமோ, மருமகளுக்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு வச்சு வச்சு செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு செய்வீங்க. கண்டிப்பாக வச்சு வச்சு செய்வாங்க. முதல்ல நாம் நல்லதாகவே நினைக்கணும் இல்லைங்களா? எல்லாமே நினைக்க வேண்டியது எல்லாமே நெகட்டிவ். அப்போ எங்கே போய் பாசிட்டிவாக நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் பிரபஞ்சத்தில் போய் கலக்குது. அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை தான் அதை செய்ய வைக்குது இல்லையா? அப்போது பேசும்போது பாசிட்டிவாக பேசுங்க எத்தனை வாட்டி சொன்னாலும் நெகட்டிவாகவே யோசனை பண்ண வேண்டியது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தவளை தாவாயால் கேடுன்னு சொல்கிறது உண்மையான பேச்சு தானே? அது நடக்கக்கூடாததை கூட அதையே நாம் சொல்லி 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 நடக்க வச்சிட்டோன்னு வைங்களேன். இப்போ நம்மளால் வேணை வந்துச்சா இல்லை மற்றவங்களால வேணை வந்துச்சா யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போ அது நல்லபடியாக தான் நடக்கணும்னு இருந்துச்சுன்னு வைங்களேன். அதையே நாம் நெகட்டிவாக சொல்லி 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 நல்லதாக நடக்க வேண்டியது கூட நெகட்டிவாக நடக்குதுன்னா அதுக்கு நாம் காரணமாக மற்றவங்க காரணமானு யோசிக்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? பகவான்கிட்ட முதல்ல ஒப்படைங்க. பகவான் எல்லா டைம்லேயும் எது என்னென்ன பண்ணுவாங்களோ நம்மளுக்கு பண்ணுவான்னு முன்னே நம்பணும், சரண்டர் ஆகணும். நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம மனசில் நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது தானே அது நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது பகவான்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? சரண்டர் ஆகிடுவோம். பகவான் பார்த்துப்பார். நாம் எதையுமே சுமக்க வேணாம். சுமை தாங்க முடியாதுல்ல. சுமை தாங்கி போட நாமளே தாங்கிட்டு இருந்தால் நம்மளால் தாங்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். பகவான்கிட்ட ஒப்படைச்சிட்டு விடாமல் பகவான் சொல்கிற அந்த மன தூய்மையில் இருந்துக்கிட்டு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.